ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து இப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ எனக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ எனக்கு நம்மளோட இன்னொரு சேனலில் அது நம்மளோட இன்னொரு சேனலில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை பற்றி பேச வேணாம். ஏன்னா பேசுனாக்க கொஞ்சம் மனசு இதாகுது. ஸோ முடிஞ்சிட்டோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த சேனலில் இருக்கிற கொஞ்சம் பல வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த சேனலில் வந்து பண்ணாக்க அப்லோட் பண்ணலான்னு வந்து பண்ணாக்க இருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தினாக்க ஈவினிங் வந்து பார்த்தினாக்க ஒரு நினைக்கிறேன் ஒரு 6 அப்படி இல்லைனாக்க 8:30க்கு வந்து பார்த்தினாக்க நைட்டு நான் அப்லோட் பண்ணுவேன் டெய்லியும். ஸோ புதுசாக நாம் மேக் பண்ணுற வீடியோ வந்து பண்ணாக்க மார்னிங் டைமில் வந்து பண்ணாக்க 8:00 அப்படி இல்லைனாக்க 6:00. ஓகே, ஸோ நான் கரெக்டாக வந்து பண்ணாக்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக அதே டைமுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ இந்த சேனலில் கண்டிப்பாக வந்து பண்ணாக்க வந்துடும். ஸோ ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கையில் தான் ஸோ ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து பண்ணாக்க கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் யூஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ண தெரியலனாக்க நான் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட்டு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து 15 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்போ வந்து பண்ணாக்க ஷோகும். எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் 2 பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ ஓகே, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக் 1 பிக் 2 பிக் 3ன்னு வந்து பண்ணாக்க இருக்கும். இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பிக் பண்ணுற குரூப்பை நீங்கள் செலக்ட் பேட்டி கலர் குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதில் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்கட்டும் ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும். கரெக்டாக இந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு பிக்கு கொஞ்சம் சரியானாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டில் உங்களுக்கு பிக் அந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அடையாச்சு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் அடையாச்சு. நெக்ஸ்ட் பிக்கு 2 இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மறுபடியும் எடுக்கிற போயிட்டு மறுபடியும் அதே ஆரஞ்சு கலர் நீங்கள் செலக்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு சரி ஆள்னாக்க மோட்ஸில் போயிட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. இதே சேமத்தில் வந்து பார்த்தினாக்க 5 குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டுக்குங்க. ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க சில குரூப் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி பாதியில் வந்து பண்ணாக்க கட் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.01 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். இப்போ யாரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க யாரா வச்சுனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மூவ்ஃபெட்டை வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் ஷோ ஆகும். இதில் எப்படி போய் கட் பண்ணி பார்த்துடலாமா? சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கல்ஃபுன்ற கொட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும். கரெக்டாக இந்த எஃப்லேருந்து பிக் ஆட் ஆகும். உங்கள் பிக்கு கொஞ்சம் ஷேர்னாக்கா ஜஸ்ட்டு உங்கள் வரலால் நீங்கள் அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட் ஃபைனலி அந்த மூவ் ஃபிட் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த சைடில் கண்ணுமே இருக்குது அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணாக்க பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ பிடிச்சிருச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.